ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மனிதனோட இனப்பெருக்கம். மனிதனோட இனப்பெருக்கம் அப்படிங்கும்போது இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கும்போது ஆணில் இனப்பெருக்க மண்டலம் விந்து செல்லும், பெண்ணில் இனப்பெருக்க மண்டலம் அண்ட செல்லும் இருக்குது. இப்போ விந்து செல் அண்ட செல் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு விந்தணுக்கள் மூலியமாக ஒரு உயிரிகளை தோற்றுவிக்குது அப்படின்னா அது விந்து செல்லாக சொல்கிறோம். அண்ட செல் அப்படிங்கும்போது விந்து செல்லை உள்வாங்கி ஒரு முழு உயிரியை தோற்றுவிக்கிறது தான் என்னவா சொல்கிறோம் அப்படின்னா அண்ட செல்லாக சொல்கிறோம். இந்த இதில் விந்து செல் அப்படிங்கும்போது இந்த அமைப்பு தான் விந்து செல்லோட அமைப்பு. இதோட தலைப்பகுதியாக இருக்கட்டும், இதோட உட்கருவாக இருக்கட்டும், உள்ள மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், கழுத்து பகுதியாக இருக்கட்டும், வாலாக இருக்கட்டும், நடுத்துண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு விந்து செல்லோட அமைப்பு. அண்ட செல் அப்படிங்கும்போது இதே மாதிரி இதில் அண்ட செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் உள்ள கரு வளர்ச்சி அடையிருக்கான உட்கரு, அந்த முட்டை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த இதில் விந்து செல் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஆணோட இனப்பெருக்க உறுப்புலேருந்து அந்த விந்து செல் சுரக்க ஆரம்பிக்கும். பெண்ணோட அண்ட செல்லேருந்து என்ன பண்ணோம்னா அந்த விந்து செல் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முழு உயிரை உருவாக்குறதுக்கான தன்மை இந்த ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ இந்த விந்து செல் அண்ட செல் அப்படிங்கும்போது எப்படி இதாகும் அப்படின்னா, இப்போ மாதவிடாய் சுழற்சி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிற ஒரு சுழற்சி இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு கரு விந்து உள்ளே போகுது அப்படின்னா அந்த கரு விந்தணுக்களை உள்ளே இது பண்ணிட்டு ஒரு கருமுட்டை வளர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கும்போது முதல் இதில் எப்படி இதாகுது அப்படின்னா 3 முதல் 5 நாட்கள் வரைக்கும் இந்த நார்மலாக மாதவிடாய் சுழற்சி இருக்கும். என்ன அப்படின்னா பெண்ணோட இனப்பெருக்க உறுப்புலேருந்து ரத்தப்போக்கு இது பண்ணும். அது அந்த ரத்தப்போக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது கருமுட்டை சிதைவடைய ஆரம்பிக்கும். அந்த கருமுட்டையாக இருக்கிறது சிதைவடைய ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணோட பிறப்பு உறுப்புலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தப்போக்கு ரத்த கசிவு ஏற்படும். இதை தான் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியாக சொல்கிறாங்க. இது நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு 3 டேஸ்லேருந்து 3 to 5 டேஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த மாதவிடாய் சுழற்சி இருக்கும். இந்த மாதவிடாய் சுழற்சியிலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அந்த ரத்தப்போக்கு வர்றது நார்மல். இதே பேனிகுலர் அல்லது பெருக்கு நிலை அப்படிங்கும்போது 5ஆவது நாள் அந்த இது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே பெருக்கி எல்லாத்தையுமே வெளியேற்றுற பேனிகுலர் அல்லது பெருக்கு நிலை சொல்லுவாங்க. அண்டசெல் விடுபடுதல் அப்படின்னா அண்டசெல் பெண்ணோட சுவர் உறுப்புலேருந்து ஒட்டி அண்டசெல் விடுபடுறது எத்தனை நாள் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சு 14 நாளில் என்ன பண்ணும் அப்படின்னா பெண்ணோட இனப்பெருக்க பகுதியில் அண்டசெல் விடுபடும். அடுத்து லூட்டியஸ் அல்லது சுரப்பு நிலை திருப்பி அந்த அண்டசெல் காத்திருக்கும். எப்படி அப்படின்னா விந்துக்கள் உள்ளே வருதா, அந்த விந்தணுக்கள் உள்ளே வர விந்தணுக்களை டக்குன்னு கேப்சர் பண்ணி ஒரு கருவாக வளர்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த இதில் இருக்கும். பட் ஆனால் விந்து செல்கள் வர வரைக்கும் காத்திருந்து விந்து செல்கள் அப்படிங்கும்போது மனிதனோட உடலில் உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 5 நாள் வரைக்கும் அந்த விந்து செல்கள் உயிரோடு இருக்கும். அப்படிங்கும்போது அந்த உயிரோடு இருக்குது அப்படின்னா எப்போ கருமுட்டை வரும், அந்த கருமுட்டைக்குள்ளே எப்போ உள்ளே இன்சர்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த விந்து செல்கள் அந்த கருமுட்டை அந்த கரு எங்கே இதாகும் அப்படிங்கும்போது அந்த விந்து செல்களை தேடிக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா கருமுட்டை இருக்கும். அந்த விந்து செல்கள் கரெக்டான நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு கருவாக வளர்றதுக்காக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ இந்த இதில் மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கும்போது பெண் பூப்படைதல் அடைந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னா கருப்பை வளர்ச்சி அடையும். அந்த 28 நாள் என்ன பண்ணும் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு 5 நாள் ஆகுது அப்படின்னா அந்த முடிஞ்ச 28 நாள்லேருந்து கணக்கு பண்ணால் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி வரணும். இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன ஆனிச்சு அப்படின்னா அது நார்மல். இதே 2 months 3 months அது மாதிரி தள்ளி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்ஸ் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது என்னதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னா நீர்ப்பை ஒரு கரு தாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் அந்த மாதிரியான இதில் என்ன அப்படின்னா சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த இதுலேயே அடுத்து மாதவிடாய் சுழற்சி நடக்குது. அந்த மாதவிடாய் சுழற்சியோட சுகாதாரம் மாதவிடாய் சுழற்சி இருக்குது அப்படின்னா அதோட சுகாதாரம் எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இந்த துணி யூஸ் பண்ணுறது, இந்த யூஸ் பண்ணதே நாப்கின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றாமல் இருக்கிறது. 4 hours ஒன்ஸ் என்ன பண்ணணும் நாப்கின்ஸ் மாற்றணும். இப்போ துணி இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த துணியை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகும். நிறைய விதமான நோய் தொற்று அந்த பிறப்புறுப்பில் இதானுச்சு அப்படின்னா நம்மளுக்கான கேன்சர்ஸ் வரக்கூடியதுக்கான கெப்பாசிட்டி கூட இந்த கருப்பை புற்றுநோய் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது வர்றதுக்கான நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. அடுத்து கருவுறுதல் மற்றும் கருப்பதித்தல் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இந்த நம்ம மாதவிடாய் சுழற்சியும் போது நம்ம நல்ல விதமான என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த துணி யூஸ் பண்ணாமல் நாப்கின் இது மாதிரி நிறைய விதமான இதில் இருக்கணும்
கொடுக்கும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கருப்பை வந்து பாதுகாக்கப்படும். அந்த கருப்பை பாதுகாக்கப்படுது அப்படின்னா நல்ல ஒரு குழந்தைய முழு ஒரு உருவத்தை வந்து தாங்கறதுக்கான கெப்பாசிட்டி கரு வந்து பதிக்கிறதுக்கும் வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருப்போம். அந்த இதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா கருப்பை பராமரிப்பு, அந்த கர்ப்ப பராமரிப்பு கரு வளர்ச்சி அப்படின்னா ஒரு இதில் வந்து கர்ப்பப்பை வந்து இதாகுது அப்படின்னா ஒரு கரு உருவாயிருக்கு அப்படிங்கும்போது அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 12 வாரம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல மாதிரி வளர்ச்சியும் 32 34 வாரம் 36 வாரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு குழந்தை வந்து நல்லா நார்மலாக வந்து ஹெல்த்தியாக வளர்ச்சி அடைந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா வெளியேற ஆரம்பிக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகப்பேறுன்னு சொல்கிறாங்க. அந்த மகப்பேறு அப்படிங்கும்போது குழந்தை வெளியே ஆரம்பிக்கும் போது ஒரு லேடி வந்து என்ன ப்ரெக்னென்ட் ஆக ஆறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட மார்பக பகுதியிலேருந்து பால் சுரப்பு அப்படிங்கிறது வந்து சுரப்ப ஆரம்பிக்கும். இந்த பால் சுரப்பு சுரக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து எப்போ இதாகும் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து வாய் வச்சு அந்த ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுரப்பு நல்லா வந்து இன்னும் நல்லா சுரந்து அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சீம்பால் அமைப்பு அப்படின்னா 3 நாள் வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த தாய் மகப்பேறு பெற்ற தாயிட்டேருந்து வரக்கூடிய அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீம்பால்னு சொல்கிறாங்க. அந்த சீம்பால் அப்படிங்கும்போது அவ்வளோ விதமான சத்துக்களும் அதில் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ட் அது எண்ணற்ற வந்து என்ன அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீம்பால்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கோட நம்மளுக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த லெசனோட கண்டினியூஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெசன் 3rd லெசன் வந்து இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய விதமான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் வந்து டே பை டே வந்து இந்த 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.